ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்தராக நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். யூபிஎஸ்சியில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம ஐஏஎஸ் ஆகணும், ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாமை சிஎஸ்சி எக்ஸாமை எப்படியாவது நம்ம கிராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் ஏன்னா இப்போ காலேஜ் முடிச்சிருக்கல, ஸோ நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிஎஸ்சியோட கம்ப்ளீட் எப்படி நம்ம ஐஏஎஸ் ஆகுன்றதுக்கு என்ன அதாவது எத்தனை ஸ்டேஜில் எக்ஸாம்ஸ் இருக்குது, எப்படிலாம் அதுக்கு படிக்கணும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றது கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் இருக்கும். நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நிறைய எக்ஸாம்ஸை நடத்திட்டு இருக்காங்க. இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம், மெடிக்கல் சர்வீஸ் எக்ஸாம், ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடத்துகிறது தான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம். இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணால் நமக்கு என்ன ஜாப் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம ஐஏஎஸ் ஆகலாம், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், ஐஎஃப்எஸ், அதுக்கப்புறமா ஐஆர்எஸ், அப்புறமா குரூப் 1 குரூப் 2 சொல்லிட்டு இப்படி நிறைய ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நம்ம இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணால் இந்த ஜாப்க்கு நம்மளால் போக முடியும். அந்த எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஜாபை நம்ம வாங்க ஐஏஎஸ் ஆக எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குன்றது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சி 3 ஸ்டேஜில் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரிலிம்ஸ், இந்த செகண்ட் ஸ்டேஜ் மெயின்ஸ், தேர்ட் ஸ்டேஜ் பர்சனாலிட்டி டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு பார்ப்போம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் போய் நீங்கள் சேரணும் அப்படின்னாலே அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா +1 +2 மேக்ஸ், ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறமா கெமிஸ்ட்ரி இருக்க குரூப் எடுத்து நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் இன்ஜினியரிங்க்கு போய் ஜாயின் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற உங்களோட ட்ரீம்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். ஸோ ப்ரிலிம்ஸில் நம்ம எடுக்கிற மார்க் மெயின்ஸில் கவுண்ட் ஆகுமா, அப்போ லாஸ்ட்டில் நமக்கு ஜாப் நம்ம ஐஏஎஸ் வாங்குறப்போ அதில் கவுண்ட் ஆகுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் கவுண்ட் ஆகாது. ப்ரிலிம்ஸ் மார்க் அப்படின்றது நீங்கள் மெயின்ஸ்க்கு போகிறதுக்கு ஒரு வழி மட்டும்தான். அது ஒரு அதாவது நீங்கள் செலக்டட் அப்படின்னு சொல்கிறதுக்கு அது ஒரு ஸ்டெப். ஸோ ப்ரிலிம்ஸ் அப்படின்றது நீங்கள் அது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ ப்ரிலிம்ஸில் எத்தனை பேப்பர் இருக்குது, அது டைமிங் எத்தனை மணி நேரம், எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்ப்போம். ப்ரிலிம்ஸில் 2 பேப்பர் இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறமா சிசேட் அப்படின்றது சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஜென்ரல் ஸ்டடீஸ் எடுத்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. என்னென்ன சப்ஜெக்ட் நான் சொல்கிறேன். ஜென்ரல் ஸ்டடீஸ் மொத்தம் 2 ஹார்ஸ் நடக்கும். சிசேட்டும் 2 ஹார்ஸ் நடக்கும். ஒரு நாள் தான் நடக்கும். சண்டே மார்னிங் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் இருக்கும், ஆஃப்டர்நூன் சிசேட் பேப்பர் இருக்கும். மார்னிங் 9:30 to 11:30 இருக்கும், ஆஃப்டர்நூன் 2:30 to 4:30 இருக்கும். இந்த ரெண்டுமே 200 மார்க்ஸ்க்கு தான் வைப்பாங்க. ஸோ டைமும் 2 ஹார்ஸ் தான். இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கா அப்படின்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் 0.5. அதே நீங்கள் செகண்ட் பேப்பர் சிசேட் எடுத்தீங்க அப்படின்னா அது நெகட்டிவ் மார்க் 0.6 சம்திங் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ இதில் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 பேப்பர் 2 அதாவது சிசேட் சொல்கிறோம்ல, சிசேட் அப்படின்றது குவாலிஃபைடு பேப்பர். நீங்கள் அதில் மினிமம் அதாவது 33% மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் காலையில் மார்னிங் செஷனில் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 எழுதிருப்பீங்கல்ல, அதை என்ன பண்ணுவாங்கன்னா வேல்யூவேட் பண்ணுவாங்க. ஸோ சிசேட் அப்படின்றது குவாலிஃபைடு பேப்பர், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா சிசேட்டை சுத்தமாக ப்ரிப்பேர் பண்ணாமே போயிடுறாங்க. ஸோ வெறும் அவங்களோட ஃபோக்கஸ் மொத்தம் எங்கே போயிடுது அப்படின்னா டோட்டலாக ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயே போயிடுது. ஆனால் சிசேட்டை கன்சிடர் பண்ணவே மாட்டேன்னாங்க. ஸோ அப்படி நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் கண்டிப்பாக உங்களுக்கு அது கட் ஆஃப் மார்க்கு தான். ஆனால் சிசேட் நீங்கள் குவாலிஃபைடு பண்ணால் மட்டும்தான் ஜென்ரல் ஸ்டடீஸ்குள்ளவே போவாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சிசேட்டை பொறுத்த வரைக்கும் அதில் கிட்டத்தட்ட 80 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. 80 கொஸ்டின்ஸில் நீங்கள் 2 ஹார்ஸில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். 200 மார்க் இருக்கும். அதில் 66 மார்க் நீங்கள் எடுத்தால் போதும். அதாவது மேக்ஸிமம் 40 கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணால் போதும். இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பாக அட்டன் பண்ணுறீங்கன்னா 0.6 மார்க் போகும். ஆனால் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணால் நமக்கு 0.6 மார்க் மட்டும் போகாது, 2.6 மார்க். ஏன்னா அந்த கொஸ்டினோட ஆன்சரும் அந்த கொஸ்டினுக்கு வர வேண்டிய மார்க்கும் சேர்ந்து போகும். இப்போ 80 கொஸ்டின் அப்படின்னா உங்களுக்கு 2.5 மார்க் ஒரு கொஸ்டினுக்கும் 2.5 மார்க் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பாக பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 2.5 மார்க்கும் போகும். நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு 0.6 இருக்கா. ஸோ 0.6 ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு 3 மார்க்ஸ் கிட்ட போகும். ஸோ அதனால் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள் சிசெட்டை பொறுத்த வரைக்கும். இல்லைனா அட்டன் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் 45-50
30க்குள்ளே அட்டன் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்து அட்டன் பண்ணாதீங்க. இதுதான் சிசாட் கம்ப்ளீட்டு. இது வந்து நீங்கள் குவாலிஃபைடு ஆனால் மட்டும்தான் ஜென்ரல் ஸ்டடீஸ். இப்போ நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ப்போம். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து எடுத்திங்க அப்படின்னா அதில் 6 இருக்கும். ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, அதுக்கப்புறமா எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, என்வார்மெண்ட், கரண்ட் அஃபேர்ஸ். ஹிஸ்ட்ரி எடுத்திங்க அப்படின்னு ஹிஸ்ட்ரி இதுவும் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரும் வந்து 2 ஹவர்ஸ் தான் வந்து இது பண்ணுவாங்க. 100 கொஸ்டின் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்ஸ். நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து 0.5. சிசாட் கூட கம்பேர் பண்ணுறப்போ இதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதில் எடுக்கிற மார்க் தான் கட் ஆஃப் மார்க். இந்த கட் ஆஃப் மார்க்கை பொறுத்து தான் நீங்கள் செலக்ட் ஆவீங்க. அதாவது மெயின்ஸ்க்கு செலக்ட் ஆவீங்க. அதனால் இதை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஜென்ரல் ஸ்டடீஸ் எடுத்திங்க அப்படின்னா அதில் ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரியில் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா மெயின்ஸ் உங்களுக்கு நான் மெயின்ஸ் பற்றி சொல்கிறேன். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஹிஸ்ட்ரி வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரி அப்படின்றது வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு கொடுத்துருப்பாங்க. இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி இருக்கும், மிடிவல் ஹிஸ்ட்ரி இருக்கும், அதுக்கப்புறம் மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்கும், இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இருக்கும், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இருக்கும். இதில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்ஷியன்ட்டும் மிடிவலும் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணாமல் மாடர்ன் ஹிஸ்ட்ரியும் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த தப்பை நீங்கள் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் யூபிஎஸ்சி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எல்லா இடத்துலேருந்துமே கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் மேப் பேஸ் கொஸ்டின் இப்போ அதிகமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏன்ஷியன்ட்டையும் மிடிவலையும் மாடர்னையும் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அதுக்கப்புறம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஒரே மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஜாகிரஃபி அப்படின்னா இந்தியன் ஜாகிரஃபியும் வேர்ல்ட் ஜாகிரஃபி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ் நீங்கள் இந்தியன் எக்கனாமிக் பற்றி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்வார்மெண்ட் வந்து அதாவது இந்தியன் சொசைட்டியில் அப்போ வந்து வேர்ல்டு லெவலில் என்வார்மெண்ட் சிச்சுவேஷன் வந்து எப்படி இருக்குது அதை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு புக்கு மட்டும் தான் இருக்குது. நான் உங்களுக்கு புக் லிஸ்ட் கொடுக்குறப்போ என்ன புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். உங்களால் அதை ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எடுத்தீங்க இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் வந்து நீங்கள் டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணால் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் உங்களால் கண்டிப்பாக நல்லா அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் வெப்சைட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸும் கேட்பாங்க, இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸும் கேட்பாங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கான வெப்சைட்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது மெயின்ஸ் பார்ப்போம். ஸோ இது ப்ரிலிம்ஸ் முடிஞ்சோன்னா மெயின்ஸ் எடுத்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மொத்தம் 9 பேப்பர்ஸ் கிட்ட இருக்கும். அது 9 பேப்பர்ஸில் வந்து 2 பேப்பர்ஸ் வந்து எப்படி நம்ம ப்ரிலிம்ஸில் சிசாட் வந்து குவாலிஃபைடு பேப்பர் போல், அதே மாதிரி இது பேப்பர் ஏ பேப்பர் பின்னு இருக்கும். இது ரெண்டுமே வந்து குவாலிஃபைடு பேப்பர். இதில் எடுக்கிற மார்க் வந்து மெயின்ஸில் கவுண்ட் ஆகாது. ஸோ பேப்பர் ஏ பேப்பர் பி வந்து பேப்பர் ஏ அப்படின்றது இங்கிலீஷ் கம்பல்சரி பேப்பராக இருக்கும். நீங்கள் அதுக்கு வந்து யூனிக்கி பப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு புக் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். அதில் வந்து 3 ஹார்ஸ் நடத்துவாங்க. எத்தனை மார்க் அப்படின்னா 300 மார்க்ஸ்க்கு வந்து நடத்துவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் வந்து எடுத்தீங்கன்னா பேப்பர் பி அப்படின்றது இப்போ வந்து தமிழ்நாட்டிலலாம் இங்கே இருக்க தமிழ் வந்து அவங்களுக்கு வந்து ரீஜனல் பேப்பராக இருக்கும். அதே வந்து யூபி அதாவது இந்தி எடுத்தால் ஹிந்தி, கர்நாடகா எடுத்தால் கர்நாடகம், தெலுங்கு எடுத்தால் கர்நாடகம், அந்த மாதிரி அந்த லாங்குவேஜ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது. அதுவுமே 3 ஹார்ஸ் நடக்கும். 300 மார்க்ஸ் நடக்கும். ஸோ 66 மார்க் வந்து பேப்பர் ஏ பேப்பர் பியில் நீங்கள் ரெண்டுத்துலேயுமே ஈச் ஒன்னில் நீங்கள் வந்து 66 மார்க் எடுத்தால் நீங்கள் செலக்ட் ஆவீங்க குவாலிஃபைடு. இது ரெண்டுத்தையும் எடுத்தால் மட்டும்தான் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து வேல்யூவேட் பண்ணுவாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் வந்து போகலாம். ஸோ எஸ்ஏ வந்து கிட்டத்தட்ட நீங்கள் 2 எஸ்ஏ கிட்ட எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு எஸ்ஏக்கும் வந்து இது வந்து 250 மார்க்ஸ் வந்துருக்கும். 3 ஹார்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எஸ்ஏ வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்னென்ன எஸ்ஏ எப்படி கேட்பாங்க அதுக்கு தேவையானதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1. இந்த பேப்பரில் வந்து ஹிஸ்ட்ரி இருக்கும், ஜாகிரஃபி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இந்தியன் சொசைட்டி இருக்கும். ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, அதுக்கப்புறம் இந்தியன் சொசைட்டி நீங்கள் வந்து மெயின்ஸ் லெவலில் இது ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அங்கே நான் சொன்ன மாதிரி ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன் அது வராது. இங்கே வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வரும், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஜாகிரஃபியில் வந்து இந்தியன் வேர்ல்டு ஜாகிரஃபி இதாவது ரொம்ப டெப்த்தாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் சொசைட்டியை பற்றி வர மாதிரி இருக்கும். இது வந்து 3 ஹார்ஸ் 250 மார்க்ஸ். அதேமாதிரி GS2வில் வந்து 250 மார்க்ஸ் 3 ஹார்ஸ் 250 மார்க்ஸ் இருக்கும் 3 ஹார்ஸ். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்ஸ்டியூஷன், பாலிட்டி அதை பற்றி கேட்டிருப்பாங்க. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். GS3 எடுத்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்டது GS3 பேப்பர். இந்த சப்ஜெக்ட்லாம் இதில் வரும். இதுவும் 250 மார்க்ஸ் 3 ஹார்ஸ் நடத்துவாங்க. GS4 வந்து எத்திக்ஸ். ஸோ எத்திக்ஸ் வந்து எடுத்திங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்க எத்திக்ஸ் எதுக்காக இந்த பேப்பர் வந்து இதை மெயின்ஸில் வந்து சேர்க்குறாங்க அப்படின்னா ஒரு ஆஸ்பிரண்ட் எப்படி இருக்கும்
இருக்கணும், ஸோ அவங்களுக்கு மாரல் வேல்யூஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக எத்திக்ஸ் பேப்பர் இருக்குது. அதுவுமே 250 மார்க்ஸ் 3 ஹவர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்ஷனல் வந்து 2 இருக்கும். அது வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது தான். ரெண்டுமே வந்து 250 மார்க்ஸ். நீங்கள் ஆப்ஷனலை வந்து பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வந்திருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஆப்ஷனலை பொறுத்த வரைக்கும் 3 ஹார்ஸ், அதுவும் 3 ஹார்ஸ் நடக்கும். ஆனால் 500 ரெண்டுமே சேர்த்தா 500 இருக்கும். ஸோ கரெக்டாக இது பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இன்டர்வியூ, அதாவது தேர்ட் ஸ்டேஜ் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்டு. பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் 270 மார்க்ஸ் கிட்ட 275 மார்க்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய மார்க் எடுத்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ஐஏஎஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மெயின்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மெயின்ஸில் வந்து 800 மேலே நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐஏஎஸ் போஸ்ட் கிடைக்கும். நீங்கள் இன்டர்வியூவில் கம்மியாக எடுத்து மெயின்ஸில் அதிகமாக எடுத்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணி மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிங்க. மொத்தம் டோட்டலாக வந்து 2025 மார்க்ஸ். இதில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா, வெறும் மெயின்ஸில் மட்டும், அதாவது ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் ஒரு 800 எடுத்துகிட்டு அப்புறம் வந்து நீங்கள் இன்டர்வியூவில் ஒரு 170 எடுத்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஐஏஎஸ் போஸ்ட்டு கிடைக்கும். அதுவும் நீங்கள் கேட்குறதுலேயே கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப அதாவது ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் எஸ்ஏ வந்து இங்கிலீஷில் தான் எழுதணும். ஜென்ரல் ஸ்டடீஸ் அந்த 4 பேப்பருமே வந்து நீங்கள் தமிழில் எழுதலாம். தமிழ்லேயும் எழுதலாம், இங்கிலீஷ்லேயும் எழுதலாம். ஆப்ஷனல் வந்து உங்களுக்கு ஒரு வேளை ஆப்ஷனல் வந்து தமிழ் லிட்ரேச்சராக இருந்து நான் மிச்ச பேப்பர்லாம் தமிழ் எழுதணும்னா எழுதலாம். இல்லை ஆப்ஷனல் வந்து தமிழ் லிட்ரேச்சர் மற்ற பேப்பர்லாம் நான் வந்து இங்கிலீஷில் எழுதணும்னு சொன்னாலும் நீங்கள் எழுதலாம். இன்டர்வியூ வந்து இங்கிலீஷ்லேயும் கொடுக்கலாம், தமிழ்லேயும் வந்து கொடுக்கலாம். பட் நீங்கள் தமிழில் கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் வந்து இருப்பார். ஸோ நீங்கள் அதாவது கொஸ்டின்ஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. அந்த ஆன்சர் பண்ணுறது வந்து உங்களுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து அந்த கமிட்டி கிட்டக்கு கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லாங்குவேஜ் வந்து இதுக்கு ஒரு தடையாக இருக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, லாங்குவேஜ் ஒரு கண்டிப்பாக தடையாக இருக்காது. ஸோ நீங்கள் தைரியமாக ரொம்ப ஃபோக்கஸ்டோடு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க, கண்டிப்பாக உங்களால் கிராக் பண்ண முடியும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமே யூபிஎஸ்சி எக்ஸாம் எப்படி நடத்துகிறது, எக்ஸாம் பேட்டர்ன் முதற்கொண்டு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு கம்ப்ளீட்டான புக் லிஸ்ட் என்ன, இந்த புக் லிஸ்ட் படித்தா மட்டும் போதும்னா அந்த புக் லிஸ்ட் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி வெப்சைட்ஸும் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வெப்சைட்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து வெப்சைட்ஸ் வந்து சொல்கிறேன். வெப்சைட், அதுக்கப்புறமா வந்து சிலபஸ், அதுக்கப்புறமா வந்து என்சிஆர்டி புக்ஸ் வந்து எப்படி படிக்கணும், இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்லுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.